இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4வது டெஸ்ட் மேட்சுடைய 4வது நாள் இப்போ முடிவுக்கு வந்திருக்குது. இந்தியா வந்து 0க்கு 2ன்னு ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய அக்கவுண்ட்ட. இப்படி ஓப்பன் பண்ணா என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவங்க வந்துட்டு இன்னைக்கு டே 4லயே மேட்ச்ச முடிச்சுருவாங்க போலயே! அப்படின்னு பல பேர் வந்து பல எண்ணங்கள போட்டாங்க. நானே ஆக்சுவலா பயந்தேன். இன்னைக்கு அவ்வளோதான் போல அப்படின்னு. பட் ஆனா வந்து சூப்பர்பான டெம்பரமெண்ட்ட காட்டி 3வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு வந்து வெறித்தனமா 150+ ரன்ஸ் அடிச்சு, இந்த இருவரும் வந்து இன்னைக்கு ஒரு சேட்டையான ஹையஸ்ட் 3 விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியா இந்த 3 ஐ மீன் ஃபார் த 3 விக்கெட் அப்படின்ற அந்த ஒரு ரெக்கார்டையும் இன்னைக்கு புடிச்சு, இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு பேட்டிங்க பண்ணி குடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா, கே.எல். ராகுல் அண்ட் நம்மளுடைய அ கேப்டன் சுப்மன் கில் அவர்கள். இருவருமே சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த சேட்டை தான். ஸோ, இப்ப இந்த சேட்டைய பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த 174 ஃபார் 2 அப்படின்னு இன்னைக்கு டே 4 ஸ்டம்ப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு? அத நம்ம பார்க்கணும். இங்கிலாந்துடைய அந்த 2ண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் சூப்பர்பான ஒரு ரெசிலியன்ஸ வந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு விக்கெட்டுக்குமே 669 ரன் அடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஓல்ட் டிராஃபர்ட் கிரவுண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 இன்னிங்ஸோட ஸ்கோர சேர்க்கும்போது, இதுல ஒரு 669 அதுல ஒரு 358ன்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரன்ன தாண்டிய இதுதான் முதல் முறையா ஓல்ட் டிராஃபர்ட் கிரவுண்ட்ல இங்கிலாந்து அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்துடைய இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டுவர்ட்ஸ் த டவுன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் ஒரு 141 ரன் அடிச்சிருந்தார். ஏற்கனவே வந்து ஜோ ரூட் ஒரு ஹாஃப் செஞ்சுரி 1 1/2 செஞ்சுரி 150 அதுக்கு மேல 3 ஹாஃப் செஞ்சுரிஸ் 84, 94, 71ன்னு சொல்லிட்டு ஜாக் கிராலி, பென் டெக்கெட், ஒல்லி போப் 2 பேர் அடிச்சிருந்தாங்க. ஒல்லி போப்பு, ஒட்டியானா எதுக்கு 3 பேர் அடிச்சிருந்தாங்களா? அதை தாண்டி ஜோ ரூட்டோட 1 1/2 செஞ்சுரி அப்புறம் பென் ஸ்டோக்ஸோட 141ன்னு சொல்லி வெறித்தனமான பேட்டிங். அதுல டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்பர் 10 பேட்ஸ்மேன் பிரைடன் கார்ஸே திரும்பவும் ஒரு 1/2 செஞ்சுரி நோக்கி போய்க்கிட்டு இருந்தார். 47 வருஷமா அவுட் ஆயிட்டாரு. இந்தியாவுக்கு அது ரொம்ப நல்லதா போச்சு. ஸோ இப்படிப்பட்ட இந்த 669 அவங்க அடிச்சு வெறித்தனம் காட்டிட்டாங்க. இந்தியா பவுலர்ஸ வந்து ஓட விட்டாங்க. நிஜமாவே ஓட விட்டாங்க. விக்கெட்ட எங்க எடுப்ப? நீ எப்படி எடுப்ப? உங்களால எடுக்க முடியுமா? அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மள வந்து கேள்வி கேட்டு படாத பாடுபடுத்தி விட்டாங்க. ஸோ இப்ப இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 0 ஃபார் 2 நம்மளுடைய யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு இன்கமிங் டெலிவரி நல்லா சூப்பரா செட்டப் பண்றாரு நம்மளுடைய கிறிஸ் வோக்ஸ். அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து வராரு. என்ன அரவுண்ட் த விக்கெட் வரான் வந்த உடனே என்னப்பா இன்னிங்ஸ் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. என்ன எடுத்தோனே அரவுண்ட் த விக்கெட் சரி வா பார்ப்போம் போடு அப்படின்னு நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அப்படி வெளியே வெளியே போகுது. அப்புறம் ஒரு பால் உள்ள வருது. இன்னொரு பால் உள்ள வருது. போட்டு நொறுக்கு நொறுக்குல இவர் என்ன பண்றாரு அடிக்கலான்னு போயிட்டு அப்புறம் இப்படின்ற எட்ஜ் ஸ்லிப்ல கேட்ச். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள வந்த நம்முடைய சாய் சுப்பிரமணி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாம்னு ஃபர்ஸ்ட் பால் ப்ளே நாட் ப்ளே அப்படின்றாரு. அந்த ப்ளே டூ நாட் ப்ளே கேப்ல பால் எட்ஜ் ஆகி கேட்ச் ஆயிடுச்சு. சார் நான் அடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி 1/2 செகண்ட் ஆகுது சார். அந்த 1/2 செகண்ட்ல பால் அவர் கைக்கு போயிருச்சு சார். அப்படின்ற மாரி வந்து தலைவன அவுட் ஆக்கி அனுப்பிவிட்டாய்ங்க. ஸோ 0க்கு 2 எப்படி இருந்திருக்கும் நிலைமைன்னு பாருங்க. கித்து 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 கித்துன்னு அப்படியே நெருப்புல நிக்கிற மாரி இருந்திருக்கும். அந்த இடத்துல கே.எல். ராகுல் அண்ட் நம்மளுடைய சுப்மன் கில் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னைக்கு இந்தியா வந்து ஓகே. நம்ம வந்து இந்த பிட்ச்ல அப்படி ஒண்ணும் தடுமாறிட மாட்டோம் போல. அட்லீஸ்ட் நம்ம ஒரு டிராவாவது பண்ணிரலாம் இன்னைக்கு அப்ப. அப்படின்னு இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வந்து அட்லீஸ்ட் நிலைமைய கொண்டு வந்தது இவங்க இருவரையுமே இந்த பார்ட்னர்ஷிப் தான். இப்ப இது அடுத்த லெவலுக்கு எங்க போகுது அப்படின்னா, ரொம்ப காண்டாயி இங்கிலாந்து வழக்கம் போல அவங்க பேண்டர் வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க போடுறாங்க, அடிக்க போறாங்க நம்மள. அப்படின்ற மாரிலாம் லைட்டா வந்து அப்படியே சும்மா ஏதாவது சேட்டைய பண்றது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாரிலாம் விளாட்டு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விளாட்டுல வந்து ரொம்ப அலாட் ஆனது யாரு அப்படின்னா, நம்முடைய இவரு கே.எல். ராகுல். ஹாரி ப்ரூக் சொல்றாப்ல, "ஏங்க எப்படியும் உங்களாலலாம் அடிச்சுலாம் ஆட முடியாதுங்க. இப்படியே தான் ஆடணும் நீங்க. இப்படி ஆடி மட்டும் அந்த மேட்ச சேவ் பண்ணிட போறீங்களா? அவ்வளதாங்க. உங்களுக்கு அடிச்சுலாம் ஆட வராது." அப்படின்னு சொல்றாப்ல. விட்டுட்டு போயிருங்க. சீக்கிரமா அடிச்சு முடிச்சுட்டு போனா மேட்ச்சே முடிச்சு நாங்க வீட்டுக்கு போவோம்ல. அப்படின்னு லைட்டா ஒரு கிண்டல போடுறாப்ல. உடனே கே.எல். ராகுல் அங்கிருந்து, "இங்க பாரு இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. நீ உங்க அப்பா கிட்ட போயிட்டு. புரியுதா? நான் உங்க ஒப்பனுக்கெல்லாம் கொப்பன் டேய். இந்தியால வந்து நீ ஸ்பின்னுல எப்படி டான்ஸ் ஆடுவங்கிறது ஊருக்கே தெரியும். வாய மூட்டு போடா" அப்படின்ட்டாரு. ஒரே சிரிப்பு அப்படியே கக்க பக்கன்னு எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு வந்து கே.எல். ராகுல் ஒரு சூப்பர்பான ரிவர்ஸ் ஸ்மாக்க போட்டுட்டாப்ல. என்ன ஸ்மாக் போட வந்த? இந்த நம்ம PS2 ஆடும்போது எனக்கு அதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. PS2 ஆடும்போது ஸ்மாக் போட வர கரெக்ட்டான நேரத்துல எல்1 அமுக்குனோம்னா ரிவர்ஸ் ஸ்மாக். அவன் ஸ்மாக் அவனுக்கே போடு. அண்டர்டேக்கருக்கே வந்து இந்த அண்டர்டேக்கர் ஸ்மாக். அத இன்னைக்கு பண்ணி விட்டாரு நம்மளுடைய கே.எல். ராகுல். வித்தனமான பிக் டாடிஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி சூப்பர்பா வந்துட்டு போயிருக்குது 4வது நாள். 5வது நாள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறோம். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். 0 ஃபார் 2ன்றத இப்படி கொண்டு வந்த இந்தியன் டீம் இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க? ஒரு 174 ரன்ஸ் அடிச்சு விட்டாங்க. பட் ஆனா, இப்ப இன்னும் 137 ரன் பின்னாடி இருக்கிறோம். அத அடிச்சு, அதையும் தாண்டி எவ்வளோ ரன் அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு டிக்ளேர்ன்னு போய் சும்மா ஏன்னா அடிச்சுருவாய்ங்க அப்படின்னு பாத்துறவே கூடாது. டே எண்டு வரைக்கும் பேட்டிங் பண்ணணும். ஒருவேள 5 ஓவர் இருந்து, அந்த 5 ஓவர்ல 50 ரன் அடிக்கணும்னு இருந்தா கூட நம்ம டிக்ளேர்லாம் பண்ணிடக்கூடாது. அடிச்சு புடுவாய்ங்க சார், அடிச்சு புடுவாய்ங்க. மோசமான பேரு. அதனால டிக்ளேருங்கிற எண்ணத்தையே மறந்துட்டு, டே ஃபுல்லா ஆடணும், ஆடணும், ஆடணும். இல்லையா நிக்கணும், நிக்கணும், நிக்கணும். ஏதோ
அடிச்சாலுங்க. ஆனா ரொம்ப இவ்வளோ ஸ்லோவாலாம் ஆடணும்னு அவசியம் இல்ல. அடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம்லாம் வந்துட்டு 4 கிரூப் எப்பயாவது பார்க்கலாம், பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். இல்ல இப்படியே கூட ஆடுங்க. ஆனா மேட்ச்ச வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணிடாதீங்க. எந்த காரணத்த கொண்டும் தயவு செய்து டிக்ளேர் பண்ணா மேட்ச் கைய விட்டு போயிரும். அதனால இந்த ரிஸ்க்க மட்டும் எடுக்காம டே ஃபுல்லா பேட்டிங் ஆடி முடிச்சு இது என்னது மேட்ச ட்ரா ஆக்கி முடிச்சு கிளம்புற வழிய பார்ப்போம் நம்ம. அதோட நான் விடைபெற்றுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஓகே பாய்.